அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தொழிலில் ஏற்பட்ட புரட்சி காரணமாக காலநிலை மாற்றத்திற்கு எவ்வாறு காரணமாக அமைகின்றது, அதனை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் என்னென்ன என்பதை விளக்குகின்றது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஜி தியாகு, சஸ்டைனபிலிட்டி சயின்டிஸ்ட், நியூ பி டெக்னாலஜிஸ், சென்னை. இந்த காலநிலை மாற்றத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துட்டு நம்ம இந்த ஒரு விஷயத்த செஞ்சோம்னா இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல இருந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை பாதுகாத்து கொடுக்கலாம். நமது குழுவில் இணைந்துள்ள அனைவரும் தங்கள் சந்தேகங்களை தெளிவாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். உலக வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் இவைகளை பற்றிய ஆய்வுகள் செய்து அதற்கு தகுந்தபடி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், அரசாங்கம் என்ன திட்டங்கள் தீட்டியிருக்கிறது, அதுக்கு என்னென்ன திட்டங்கள் வகுத்திருக்கிறது, அதுக்கு என்னென்ன சலுகைகள் தந்திருக்கிறது, இதை மக்கள் எப்படி பின்பற்ற வேண்டும் என்கின்ற நவீன கண்டுபிடிப்புகளோடு நியூ பி டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் சார்பாக கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே மெச்சத்தகுந்தவை, பாராட்ட தகுந்தவை, விஞ்ஞான நுணுக்கம் மிகுந்தவை, தொழில்நுட்பம் மிகுந்தவை, நமது வேளாண் ஆராய்ச்சிக்கு மிக்க தேவைப்படுபவை என்பது சொன்னால் அது உண்மைதான். நீரை மிச்சப்படுத்த வேண்டும் என்கின்ற இந்த கொள்கை வேளாண்மையை பொறுத்த மட்டிலே கடந்த 75 ஆண்டுகளாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு சொட்டு நீர் பாசனம் என்கின்ற ட்ரிப் இரிகேஷன் விவசாயிகள் பயன்படுத்தினால் எந்த அளவுக்கு நீர் மிச்சப்படுகிறது, அந்த மிச்சப்படுத்த நீரை வைத்துக்கொண்டு எத்தனை பரப்பளவை மீண்டும் வேளாண்மை செய்யலாம் என்கின்ற அந்த தத்துவம், அந்த உண்மை அனைவருமே அறிந்த ஒன்று. ஆனால் அந்த சொட்டு நீர் பாசனம் இன்னும் அது 100க்கு 100 வேளாண்மை பெருங்குடி மக்களுக்கு இன்னும் சென்றடையவில்லை. அதே போலத்தான் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை கருத்துக்களும் விஞ்ஞான முறைப்படி உண்மையாக இருந்தாலும் இதை செயல்படுத்துவது எப்படி, யார் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். இது ஒரு பிரீச்சிங், ஒரு புத்திமதி சொல்வதற்கு இது பயன்படுமே தவிர இதை செய்தால்தான் மிச்சப்படுத்த முடியும், இயற்கை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற பொழுது அதை எப்படி சட்டத்தின் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். இதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், தவறில்லை. ஆனால் மக்கள் இயக்கப்படுவது அரசாங்கத்தினால்தான். அரசாங்கத்திடம் சொல்லி இந்த விஞ்ஞான உண்மைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது எப்படி அவர்களுக்கு சொல்லி தர வேண்டும். கண்டுபிடித்து சொன்னால் மாத்திரம் போதாது, இதை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். அந்த சொட்டு நீர் பாசனம் இன்றும் சொட்டு நீர் பாசனத்துக்கு 100க்கு 100 இலவசமாக கொடுத்தாலும் கூட பூமியிலே இலவசமாக செய்து தருகிறேன் என்று சொன்னால் கூட விவசாய பூமியில இன்னும் ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் செய்ய முடியவில்லை. இலவசமாக மண் பரிசோதனை செய்து தருகிறோம், அதன்படி உரமிடு என்று சொன்னால் அதற்கு கூட இடம் தராமல் தான் இன்றும் இந்த விவசாய அணுகுமுறைகள் இருக்கிறது என்கின்ற கருத்தின் அடிப்படை பார்க்கும் பொழுது உங்களது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை மனதார பாராட்டுகிறேன். வாழ்க வளர்க என வாழ்த்துகிறேன். ஆனால் இதை நடைமுறைப்படுத்துதல் என்பதுதான் பெரும் பங்கு இருக்கிறது. அந்த நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன வழியோ அதை அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை எப்படி மக்களிடமும் வேளாண்மை பெருங்குடி மக்களிடம் புகுத்துவது என்பதற்கு அதற்கும் ஒரு திட்டம் தீட்டி அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நடைமுறைப்படுத்தும்படி அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொண்டு சிற்றுரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. டாக்டர் தியாகு, பிளீஸ். சார், இப்போ கந்தசாமி சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.
சார் இப்போ நீங்க சொன்ன கான்செப்ட் எல்லாம் இப்போ நம்ம தமிழக அரசும் இந்திய அரசும் வந்து அந்த பீஸ் ஸ்கீம்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா சார்? ஸோ அதை வந்து இப்போ அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் இண்டஸ்ட்ரி சைடில். ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருந்தா அதிகமாக இப்போ நம்ம கார்பன் எமிஷனுக்கு மேஜர் செக்டார் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த கார்பன் எமிஷன் தான் சார். ஸோ அதுக்காக அந்த பீஸ் ஸ்கீமை கம்பல்சரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சப்சிடிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எனர்ஜி வீக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடைமுறைக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த முனைப்புல தான் வந்து அத நம்ம தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி அந்த முனைப்புல இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக தான் நிறைய சப்சிடிஸ் இவ்வளவு பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்றது ஒன்றும் தெரியாம நிறைய பேர் இருக்கு. அதுக்கு தான் வந்து இப்ப நாங்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி கண்டக்ட் பண்றோம். ஸோ இப்போ நான் இன்னைக்கு அதெல்லாம் ஷேர் பண்ண ரீசன் கூட இப்போ இது வேற யாருக்காவது அந்த ஸ்கீமை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணலான்றது ஒரு காரணத்துக்காக தான் சார். ஸோ இது வந்து அரசாங்கம் வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த மேண்டரியா பண்றதுக்கு வந்து இன்னும் பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா சார், இப்ப என்ன நம்ம எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்துக்கு எங்களை மாதிரி வளரும் நாடுகள் பொறுப்பு அல்ல, வளர்ந்த நாடுகள் தான் பொறுப்பு. நீங்க பண்ண தப்புக்கு வந்து எங்க மேல ஏன் வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் போட்டு விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு கேஸ் அதாவது போட்டு அபிஷியலா அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இது மேண்டட்டரின்னு சொல்லாம இதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்ப நம்ம கவர்மெண்ட் எல்லாம் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆனா கூடிய நீங்க விரைவில் வந்து அரசாங்கம் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உண்மைதான், அரசாங்கம் ஆமாங்க. வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை ம். எந்த அளவு மக்களும் விவசாய பெறக்கூடிய மக்களும் அதை அணுகுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள், அதனுடைய சதவிகிதம் என்ன, 100க்கு 100 வெற்றி பெற்றிருக்கிறார்களா, இல்லை எந்த அளவுக்கு எந்த சதவிகிதம் எத்தனை விழுக்காடு இது வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அதான் சார் நீங்க சொன்னது 100% சார். இன்னும் ரீச் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கு சார். அதனால இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, இப்போ கார்பரேட் கம்பெனிங்கல வந்து அந்த கார்பன் எமிஷனை ஆஃப்செட் பண்றதுக்காக ஃபார்மர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி விட்டுறோம் சார். ஸோ அதனால என்ன நடக்குது, ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அந்த பிளான்டேஷன்ல அவங்க வளர்த்துடுறாங்க, இவங்க ஃபண்ட் பண்றாங்க கார்பரேட் கம்பெனி. ஃபண்ட் பண்ணும்போது என்ன நடக்குது, அந்த கார்பன் சீக்வன்ஸை மட்டும் கார்பரேட் அவங்க அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறாங்க. அந்த வளர்ந்த அந்த செடிங்கள்ல இருந்து வரக்கூடிய ஈல்டு எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க சார். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் மாதிரியும் போயிடுது. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு இது பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட போதுமான பண வசதிகள், நிதி வசதிகள் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே இது வந்து தடுமாறுறாங்க சார். அதுக்காக தான் இப்போ கார்பரேட் கூடயோ இந்த ஃபார்மர்ஸ் கூட அந்த கிளஸ்டர்ஸ் கூடயோ கனெக்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சியை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கார்பரேட்ல வந்து சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்போ அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் கூட இந்த ட்ரீ பிளான்டேஷன்ஸ் மூலமா அந்த கார்பன் கிரெடிட், அந்த கிரீன் கிரெடிட்டை ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து நீங்க சொல்ற ஒரு கார்பன் குப்பன், இது ஒரு அப்ரோச், இது ஒரு ஆமாங்க. அணுகுமுறை. ம். ஆனால் இந்த ஃப்ளட் இரிகேஷன் மூலியமா வாட்டர் டன் கணக்கில் வீணாயிட்டு இருக்கு. எத்தனையோ ம். கன அடி தண்ணி வீணாயிட்டு இருக்கு 75 ஆண்டு காலமாக. ம். இதுல இன்னும் சொல்ல போனா தண்ணி வீணாக்கிறதுக்கு இலவச மின்சாரம் தர்றாங்க. ம். ஃப்ளட் இரிகேஷன் வேண்டாம்னு சொல்றோம், ட்ரிப் இரிகேஷன் போடுங்கிறோம். ஆனா ட்ரிப் இரிகேஷன் போடாம ஃப்ளட் இரிகேஷன் அது இலவசமா, அதாவது நீரை வீணாக்குவதற்கு மின்சாரம் இலவசம். இப்படியெல்லாம் கான்செப்ட் இருக்கு. ஆனால் உழவனுக்கு உதவி செய்ய வேண்டும் எண்ணத்தோடு தான் அந்த சலுகை தரப்படுகிறது. ஆனால் அந்த சலுகை வீணாக்கப்படுகிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திட்டங்கள் தீட்டணும், அதை செய்ய வைக்கணுங்கிறதா என்னுடைய வாதம். இல்ல கரெக்ட் சார். நீங்க சொல்றது 100% அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். ஏன்னா வந்து அரசு வந்து விவசாயத்துக்கு ஊக்குவிக்கணும்னு சொல்லிதான் எல்லாம் மின்சாரம் இலவசமா கொடுக்குறாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாம நீங்க சொல்ற மாதிரி ஃப்ளட் இரிகேஷனை போட்டுட்டு இப்போ ஒரு கிராப்புக்கு எவ்வளவு வாட்டர் தேவைன்றது கரெக்டா இல்லாம எக்ஸஸான வாட்டர்ஸும் கொடுத்து வாட்டரோட ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நாங்கள் அந்த டெக்னாலஜிஸ்லாம் சென்சார்ஸ்லாம் அங்கே டெப்ளாய் பண்ணிட்டு ஒரு ரூட்டுக்கு எவ்வளவு வாட்டர் தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போங்கன்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். எங்க மாதிரி இண்டஸ்ட்ரியஸ் பர்சன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கிராப்புக்கு இவ்வளவுதான் தண்ணி வேணும், அதுக்கு மேல எக்ஸஸ் எல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இது வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து இப்போ எப்படி ட்ரோன் வந்து இப்போ எல்லாருக்குமே ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல சார். ஸோ அது மாதிரி இது மாதிரி சென்சார்ஸ் இது மாதிரிலாம் கொடுத்து எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க சார். நீங்க இதுதான். சொல்லும் போது தொழிற்புரட்சியில 4ஆம் நிலைன்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். வேளாண்மை புரட்சியில் எத்தனாவது புரட்சி? அதுவும் 4ஆம் நிலையில தான் சார் இருக்கு. இப்ப நான் எங்களது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அக்ரிகல்ச்சர் 4ஆம் நிலை என்பதுன்னு அர்த்தம் என்ன?
இப்போ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மனிதர்களா வேலை செஞ்சுட்டு இருந்தது வந்து முதல் யுகம் சொன்னோம் சார். அடுத்தது ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டியை நம்ம பயன்படுத்துறது வந்து இரண்டாம் யுகம்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம விஷயம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஸ்டார்டர்களை வச்சுட்டு நம்ம மொபைல் மூலமா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிட்டோம் பாத்தீங்களா சார், எஸ்எம்எஸ் மூலமா. அது வந்து மூன்றாம் யுகம் சொன்னேன் சார். ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் மூலமா ஒரு செடிக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்தா போதும், எக்ஸஸான வாட்டர் கொடுக்க வேணாம். ஒரு லீஃப்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அதை எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனை ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னா அப்போ வாட்டர் எவ்வளவு எவாபரேட் ஆகுது, எவ்வளவு அது உள்ள வச்சுட்டு இருக்குன்றதுல நம்ம இன்டர்நெட் மூலமா இந்த தொழில் புரட்சி மூலமா பண்றத இண்டஸ்ட்ரி 4.0 வந்து நம்ம எடுத்துட்டு போறோம். 140 கோடியில 70% விவசாயிகள். ஆமாங்க சார். ஆமா சார். அத்தனை பேரும் பண்ணாதான் சக்சஸ். ஆமாங்க சார். ஆமா. ஒரு 4-5 பேர் 10 பேர் 20 பேர் வசதி இருக்கிறோம் பண்றோம், அது வெற்றி கிடையாது. ஆமாங்க சார். அது ஒன்றும் 70% விவசாயிகள் கோடிக்கணக்கான விவசாயிகள் பண்ணாதான் சக்சஸ். கந்தசாமி சார் சொல்றது வந்து விவசாயிகள் முழுமையாக இதை பயன்படுத்த வரவில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. ஆமா சார். ஆமா சார். உண்மைதான், அது உண்மைதான். இருந்தாலும் அதுக்காக வேண்டி விஞ்ஞானம் வருது, அதை நாம வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்துல தானே இருக்கோம். எல்லாரும் அதாவது கடைபிடிக்க வேண்டும் என்பது ஆசை, ஆவல். ஆனால் அது சட்டம் மூலமாகத்தான் சில வேளை நிவர்த்தி செய்ய முடியும்னா அது அந்த உரிய காலங்களில் அது வருங்கிறது. எத்தனை காலம்? 75 காலம். நன்றி கந்தசாமி சார், நன்றி நன்றி. நன்றி. ஓகே, அடுத்ததாக திரு கே ராசு அவர்களை பேச அழைக்கிறேன். ராசு சார், உங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர் தியாகு அவர்கள் வந்து அதாவது குளோபல் வார்மிங்ல ஆரம்பிச்சு கார்பன் ஃபுட் பிரிண்ட் வரைக்கும், அது இல்லாம பிராக்டிக்கலா வந்து நிறைய எக்ஸ்னோரா அமைப்பு கூட சேர்ந்து பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். நிறைய இது காலேஜஸ்க்கெல்லாம் போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேஜர் செக்டார் வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் செக்டார் இல்லாம ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து அதுதான் மேஜர் ரோல். இன்னைக்கு வந்து பொல்யூஷன், அடுத்தபடியா சொல்ல போனாக்கா எமிஷன்ஸ். இதுக்கு காரணம் வந்து மேஜர் ரோல் இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செக்டார். இதை வந்து ப்ரூவ் பண்ணி சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வந்து 2008 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2050 வந்து 700 மடங்கு, அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி, இன்னைக்கு அவர் நண்பர் தியாகு சொன்னாரு 425 ppm எமிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி 2050 வந்து 700 மடங்கு வந்து பொல்யூஷன் இருக்கும், எமிஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து சுட்டி காட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு தான் வந்து முக்கியமா வந்து அன்னைக்கு 2000 இருந்து 2005 வரையில நம்முடைய முன்னாள் பாரத பிரதமரும் நம்முடைய பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து அவங்க வந்து அன்னைக்கே வந்து சொன்னாங்க. என்னன்னா, அதாவது 20 வருஷத்துக்குள்ள வந்து நாம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸை வந்து இம்போர்ட் பண்றதை வந்து நாம வந்து குறைக்கணும். அதுக்கு வந்து மிகப்பெரிய திட்டத்தை வந்து அப்ப பிளான் பண்ணாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி நாம வந்து ஃபாசில் ஃபியூயல்ஸ் வந்து இம்போர்ட் பண்றோம். அதை வந்து 1000 கோடி வந்து நாம வந்து செலவு பண்ணா போதும். இந்த ஜட்ரோபா கல்டிவேஷன் பண்ணோம்னா நாம அந்த 1000 கோடியிலிருந்து நாம இந்த எமிஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அன்னைக்கே வந்து சொல்லி அதை ப்ரூவ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000 லிட்டர் பயோடீசல் உற்பத்தி பண்ணி ஜட்ரோபாவில இருந்து 4 ரூட்ல வந்து ட்ரெயின்ஸை வந்து ஓடி இருக்கு. அவங்க சொன்னது என்ன, அதாவது இன்னைக்கு வந்து இந்த எமிஷன்ஸ் முக்கியமான வந்து காரணங்கள் வந்து நண்பர் தியாகு சொன்ன மாதிரி கிரீன் கேஸ் எமிஷன், கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஒன்னு வந்து கார்பன் டை ஆக்சைடு, 2 வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, 3 வந்து மீத்தேன். இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடும் நைட்ரஸ் ஆக்சைடும் வந்து அதிகமா வந்து எமிட் ஆகிறது வந்து த்ரூ ஃபாசில் ஃபியூயல்ஸ் தான். முக்கியமான காரணம், அதுக்கு வந்து காரணம் வந்து பெட்ரோல் டீசல் தான். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு போர் நடக்கிறது வந்து இன்னைக்கு, அதாவது வந்து
ட்ரம்ப் அதாவது நிர்வாகம் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த அதாவது 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல என்ன ஒத்துக்கிட்டாங்கன்னா, நாங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து 2026 10 வருஷத்துக்குள்ள நாங்க ஃபாசில் ஃபியூல்ஸை 100% வந்து கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு, இப்ப இன்னைக்கு அந்த ஃபாசில் ஃபியூல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாம கம்ப்ளீட்டா வந்து ஃபாசில் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, சில நாடுகள் வந்து 2070 வந்து நாங்க வந்து கம்ப்ளீட்டா நெட் ஜீரோ கொண்டு வருவோம், சில நாடுகள் வந்து 2050 நெட் ஜீரோ கொண்டு வருவோம், நாம வந்து 2070 சொல்றோம். இப்ப இதுக்கெல்லாம் வந்து காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இப்ப நீங்க சொன்ன காரணங்கள் அது ஒரு பகுதி. இது வந்து ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் எமிஷன்ஸ் அண்ட் பொல்யூஷன். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு மாற்று திட்டத்தை வந்து நம்ம வந்து அதாவது அவர் அப்துல் கலாம் அவர்களும் நம்ம வந்து வாஜ்பாய் அவர்களும் கொண்டு வந்த அந்த மாற்று திட்டம் ஒரு வளர்ந்த காட்டாமனுக்கு வந்து 1 டன் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 1 டன் நல்ல வளர்ந்த காட்டாமனுக்கு ஒரு வருஷத்துல 1 டன் வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சார்ப் பண்ணுது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இப்ப இது மனிதர்கள் யூஸ் பண்றது, எலக்ட்ரிசிட்டியை வந்து நாம வந்து குறைக்கிறது, அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் வந்து நம்முடைய டெய்லி யூசேஜஸ் குறைக்கிறது, அதன் மூலமா வந்து கட் பண்றது ஒரு வகை இருந்தாலும், இந்த இதை வந்து நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் எமிஷன்ஸ் அண்ட் பொல்யூஷன் என்றது வந்து என்னுடைய கருத்து. இதுக்காக வந்து இந்த பயோடீசல் ப்ரொமோஷனுக்காக நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா அதை வந்து இன்னும் ஒரு 2 ஆண்டுகளுக்குள் அந்த திட்டத்தை நடைமுறைக்கு அவங்க அந்த பிளான் அப்படியே தான் இருக்கு. அவர்கள் போட்ட பிளான் வந்து 2001 இருந்து 2005 வரைக்கும் போட்ட அந்த திட்டம் பல அரசியல் மாற்றங்களால எல்லாம் அப்படியே தடைபட்டு போய் நிக்குது. அது வந்து ப்ரூவன் டெக்னாலஜி பயோடீசல், ஜட்ரோபா பயோடீசல்ன்றது, அது நிச்சயமாக அதை வந்து இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அந்த திட்டம் முழு வடிவில் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நண்பர் தியாகுனுடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து செயல்படுத்துவதற்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அது கவர்மெண்ட் மூலமா தான் நாம வந்து அதை சட்டத்தின் மூலமாக அந்த திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராசு சார், உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. தியாகு சார், உங்கள் கருத்துக்கள். சார் இப்போ சார் சொன்னது வந்து முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்ட் சார், ஃபாசில் ஃபியூல்ஸ். ஸோ அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்னால மட்டும்தான் நமக்கு அதிகமான எமிஷன்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, எலக்ட்ரிசிட்டினால தான் அதிகமாக இந்த எமிஷன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி நமக்கு ஜென்ரேட் பண்ணுறோம்னா, பேஸ்ட் ஆன் நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரையும் 70 to 80% ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் பை த ஃபாசில் ஃபியூல்ஸ் தான் சார். ஸோ அந்த ஃபாசில் ஃபியூல்ஸுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சார் சொல்கிற மாதிரி பர்டிகுலர்லி ஃபார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லை வேற இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா டிராஸ்டிக்காக நம்ம கார்பன் எமிஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் சார். ஸோ இப்போ முன்னாடி கந்தசாமி சார் கேட்ட மாதிரியும் இது எல்லாமே வந்து நம்ம அரசாங்கத்தோடைய முனைப்போடு சேர்ந்து இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் மாற்றலாம். சார் ராசு சார் என்ன சொன்னாரு, இது அப்துல் கலாம் ஐயா வாஜ்பாய் இருக்கும்போதே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பட் ஆனால் சம் ரீசனால இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஸோ அதை ரிவோக் பண்ணிட்டு இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் இந்த ஃபியூல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்பன் எமிஷன்ஸ் ரெடியூஸ் ஆகுன்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து சார். இப்போ ஏன்னா ஃபாசில் ஃபியூல்ஸ்னால மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டிக்கு இப்போ நான் சொன்ன ரீசனும் நம்ம ரிசோர்ஸை பார்த்தோம்னா ஃபைனல் பாயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூல் தான் சார். நன்றி சார், தேங்க்யூ. அடுத்ததாக மதிவாணன் பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. சார் ரொம்ப நன்றி சார். தேவை சார் உங்கள்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன், உங்களை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிறதுல. சார் நீங்க உங்களால இந்த நாட்டுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு மோசனம் பிறக்கிறதா வச்சுப்பேன். நீங்க சொன்ன இந்த கட்டுரையில டோட்டல் இதுல நான் ஒரு ஃபார்முலா ஒண்ணு சொல்றேன், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இப்ப என் பையன் வந்து ஒரு 10 பேர் ஒர்க் பண்ற ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காப்புல. இந்த 10 பேர் ஒர்க் ஷாப்புக்கு
நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா அந்த 10 பேருக்கு அங்கேயே வீடு கட்டி கொடுத்துறது. இந்த 10 ஃபேமிலிக்கு தேவையான நிலங்கள், அதாவது நீர் சேகரிப்பு நிலம், அதாவது நெல், அப்புறம் வந்து எள்ளு, அதை எண்ணெய் வித்து, சுகர், அப்புறம் எட்ஸெட்ரா, அது காய்கறி பழம் எல்லாம், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 7 ஏக்கர். அதுல வந்து 1/3 வந்து இது மரங்கள். நீங்க சொன்னீங்கன்னா அந்த கார்பன் கிரெடிட் 1/3 வந்து மரங்கள். ஆக உங்களுக்கு வந்து காடுகள், இயற்கையான அந்த காடுகள்ல நீங்க வளர்க்கறத ஒரு ஃபேக்டரி, அதாவது ஃபேக்டரினா இப்ப எங்களுடைய ஒர்க் ஷாப். சார் இதை நல்லா கவனிங்க. சே சப்போஸ் இந்த 10 ஃபேமிலியினுடைய அதாவது ஹியூமன் வேஸ்ட் இட் கோஸ் இன் டு த டேங்க், என்ன பயோகேஸ் டேங்க். அந்த பயோகேஸ் டேங்க்ல இந்த 10 ஃபேமிலிக்கு காய்கறி வேஸ்ட் அதையும் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 10 ஃபேமிலிக்கான ஆடு மாடு கோழி எல்லாம் அங்கேயே வளர்க்குறோம்னு வச்சுங்களேன், இந்த வேஸ்ட்டையும் அதிலேயே போட்டுடுறோம். இது 10 இல்லைனாக்கா நமக்கு அங்க வளர்க்குற மரங்கள், அதாவது தென்னை மரம், பனை மரத்துல இருந்து இந்த கல், இது மூலமா நமக்கு வந்து இது கிடைச்சிருது, பயோகேஸ் கிடைச்சிருது. இந்த 10 ஃபேமிலிக்கான பயோகேஸ் கிடைச்சிருது. ஓகேங்களா? அடுத்தாப்புல அவங்களுக்கு வந்து நெல், அவங்க வந்து வெளியில போகணும் வரணுன்ற அவசியம் இல்லாதனால அந்த இது இருக்கு, ஃபாசில் ஃபியூல் இது வந்து யூசேஜ் டோட்டலா இல்லை. இந்த 10 ஃபேமிலி பிளஸ் அந்த இதுக்கு வேணுங்கிற சோலார் பேனல் மேல போட்டுடுறோம். இப்ப இது எல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னாக்கா, டோட்டலா இந்த 10 ஃபேமிலிக்கான அனைத்தும் அங்கேயே கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றோம். இப்ப இந்த ஏற்பாடு பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கார்பன் கேஸே அங்கிருந்து அந்த இதே கிடையாது, வெளியிலே போகாது. ஏன்னா அதை நம்ம இதுல கிச்சன்ல எரிச்சிடறோம். ஓகேங்களா? அடுத்தது என்னன்னாக்கா, நல்லா கவனிங்க, அடுத்தது என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து மேல சோலார் பேனல் மூலமா எல்லா எலக்ட்ரிசிட்டி, எங்களுக்கு வேணுங்கிற எலக்ட்ரிசிட்டியை அங்கேயே டோட்டலா இது பண்ணிடுறோம். இதை நீங்க எப்படி இமேஜின் பண்ணோம்னாக்கா, அங்க வந்து 1 ஏக்கர் வந்து ஒரு விளையாட்டு திடல், 1 ஏக்கர்ல வந்து நீர் சேகரிப்பு இது குளம், பெரிய குளம், அப்புறம் வந்து ஒரு காடு, அங்கே அந்த 10 ஃபேமிலிக்கான காடு, எத்தனை மரங்கள் வளர்க்கணுமோ அது. இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியும் இந்தியாவுல ஃபார்ம் பண்ணா, சரி ஒரு 500 ஏக்கர்ல வந்து எம்பிஎல் ஃபோர்டு வந்து இது கொடுத்தாங்க. அங்கேயே அந்த இதை வந்து அவங்க வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த எம்ப்ளாயிஸுக்கெல்லாம். அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, இதுல என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் டோட்டலா தீர்ந்துடும். ஏன்னா இப்ப ஏன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நான் சொல்றேன், இது ஓகே, இது வந்து பெருசா போகும் இந்த சப்ஜெக்ட். இப்ப வந்து பிரைவேட்ல இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து வேலையா கன்சிடர் பண்றது இல்ல. இதுக்கு தான் நம்ம அரசாங்கத்துக்கு தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்றோம், அரசாங்க வேலையை தான் வேலையா நினைக்கிறாங்க. வேற இப்படி நான் ஒரு குடும்பத்துக்கு தேவையான தற்சார்பு பொருளாதாரம் சார், அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, காய்கறி, கனி, அந்த ஆடு மாடு மூலமா பழம், முட்டை எல்லாத்தையும் அங்க டோட்டலா அங்கேயே ஈஸியா, வெரி ஈஸிலி கேன் பி மேனேஜ்டு. இப்ப சொல்லுங்க, இப்ப என்னுடைய கம்பெனில வாட் இஸ் த கார்பன் கிரெடிட், இங்க எத்தனை % தருவீங்க, எவ்வளவு நீங்க எனக்கு பணம் தருவீங்க இந்த கார்பன் கிரெடிட் மூலமா? இதுல இருந்து இப்ப நான் கம்ப்ளீட்டா நான் வந்து எதையுமே கேஸே வந்து டோட்டலா எஸ்கேப் பண்ணாம, காடுகள் 1/3 வந்து மரங்கள் மூலமா உங்களுக்கு இதையும் கொடுத்துறேன், ஆக்சிஜனையும் கொடுத்துறேன், மிச்சம் மீதி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணிடுறேன். சார் இதுல என்ன பெரிய பியூட்டின்னா, இதுல எனக்கு செலவே இல்லை, எனக்கு எந்த விதமான செலவும் இல்லை. வீடு கட்டுறதுக்கு பேங்க்ல லோன் போட்டு எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த 7 ஏக்கர் நிலம் பின்னால இருக்கு, அவர்கிட்ட குத்தகைக்கு கேட்டேன், தரமாட்டேன்றாரு. இப்ப நீங்க வந்து உங்க இது ஒரு சாம்பிள நீங்க டாக்டரேட் பண்ணிருக்கீங்க, இது என்னுடைய இதை நீங்க ஏன் ஒரு சாம்பிளா எடுத்து அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி, அந்த கன்சர்ன்ட் அந்த 7 ஏக்கர் உரிமையாளர் நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி, இதை வந்து ஏன் நீங்க வந்து குத்தகைக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா, அவர் குத்தகை கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், இது வந்து ஹவு ஈஸி அண்ட் ஹவு மச் இட் இஸ் பாசிபிள். இதுல என்னன்னா சார், சாக்கடை ஜென்ரேட் ஆகிறதுல, ஏன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஆயிடுது, சாக்கடை கிடையாது, குற்றங்கள் குறையும். ஏன்னா அந்த 10 ஃபேமிலியில யார் என்ன செய்யறாங்கிறது உலகத்தையே அந்த 10 ஃபேமிலி தெரியும், குற்றங்கள் இது ஆயிடும். அந்த ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற அனைத்தையும் நம்ம கொடுத்துறதுனால இப்ப அவன் வந்து அரசாங்கம் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குதுன்னு வச்சுங்களேன் ரேஷனுக்காக.
இந்த 10 குடும்பத்துக்கு 1000 ரூபாய் பணம் தேவையில்லை. ஸோ தட் அந்த அவங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதை வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். அப்புறம் நீங்க அடுத்தாப்புல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அனைத்தும் அங்கேயே வேலை கொடுத்தாச்சு. வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் சம்பளம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்தாச்சு. கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்ததுன்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு எஜுகேஷனும் இதுவும் மருத்துவமும் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அனைத்தும் கிடைச்சிருது. சரி, இவ்வளவு கிடைச்ச பிறகு கவர்மெண்ட் வந்து அந்த 10 ஃபேமிலிக்கான அந்த இது கொடுக்கலாம், டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, தண்ணியை நாங்க அங்கேயே சேகரிக்கிறோம். மூணாவது, கம்ப்ளீட்டா உங்கள்ட்ட இருந்து எதுவுமே நாங்க கேட்கல, எலக்ட்ரிசிட்டி கேட்கல, தண்ணி கேட்கல, சாக்கடையை நாங்க வந்து உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கல. அப்புறம் வந்து என்ன, கேஸ், எலக்ட்ரிசிட்டி, தண்ணி 24 மணி நேரம். இப்ப எங்களுக்கு வந்து அரை மணி நேரம் தான் தண்ணி வருது. 24 மணி நேரம் தண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த எம்ப்ளாயிக்கு இவ்வளவும் கொடுத்த பிறகு அவன் அதுல இருந்து ஃபர்தரா பெரிய லெவல்ல அந்த குடும்பத்துல யாராவது வேலைக்கு இன்னும் பெரிய லெவல்ல போகணும்னா அந்த சப்போர்ட்டை வந்து இந்த கம்பெனி கொடுத்துட முடியும். அடுத்தப்பெல்லாம் என்ன பெரிய லெவலுக்கு போகணுமோ போகலாம். இந்த மாதிரி நீங்க யோசிச்சு கம்ப்ளீட்டா ஒரு கம்பெனியும் ஒரு எம்பிஎல் ஃபோர்டு 500 ஏக்கர் அவங்க நிலம் கொடுக்குறீங்க, இன்னும் ஒரு 100 ஏக்கர் சேர்த்து கொடுங்க. அங்க அவங்களே பில்டிங் கட்டட்டும், அவங்களே வந்து காடுகளை உருவாக்கட்டும், தண்ணியை சேகரிக்கட்டும், அவங்களே வந்து உள்ள அவங்களுடைய, அதாவது சார் இன் ஷார்ட், ஒரு தற்சார்பு பொருளாதாரம், ஒரு கம்பெனியினுடைய தற்சார்பு பொருளாதாரம் நிர்மாணிக்கப்பட்டால் கார்பன் எமிஷன் 0 ஆகிவிடும், பிளஸ்க்கு போயிடும். ஆமே கரெக்ட்? 100%. இதுல சார் இதுல இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க சார். நான் டாக்கிங் அபவுட் காரைக்கால். கொஞ்சம் லெங்க்தியா போனாலும் தயவுசெய்து பேர் வித் மீ. காரைக்கால்ல 60,000 குடும்பம் இருக்கு. நான் இது கேட்கிறேன், அவர்கிட்ட சொல்றேன், அந்த நில சொந்தக்காரர்கிட்ட சொல்றேன், சார் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சா எல்லாம் காரைக்காலே இதாயிடும், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் போயிடும். இப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் போயிடும், நான்லாம் நிலத்தை கொடுத்து இதுதான் மிச்சம் இருக்கு, இதையும் நீங்க சுருட்டலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கவுண்டர் ஆர்கியூ பண்ணாரு. சார் அந்த மாதிரி நினைக்காதீங்க. 60,000 குடும்பத்துல 60,000 பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? அவங்க அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இப்ப காரைக்கால்ல ஃபாலோ பண்ணிச்சுன்னா மார்க் துறைமுகம், ஓஎன்ஜிசி, பிபிசிஎல் எட்ஸெட்ரா கிட்டத்தட்ட ஒரு அவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு சார். எல்லா கம்பெனியும் A to Z இதை ஃபாலோ பண்ணா எல்லாருக்கும் வீடு கிடைச்சிருது, நிலம் கிடைச்சிருது, கரண்ட் கிடைச்சிருது, தண்ணி கிடைச்சிருது, எல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருது, 24 மணி நேரம் கரண்ட். இதுல உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ஒண்ணு மாறிடுது. ஒரு கொரோனாவுக்காக அவங்க பயப்படணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பூகம்பமோ புயலோ வெள்ளமோ அவங்க மட்டும் அவங்க வேலையை அவங்க உள்ள செஞ்சுட்டு இருப்பாங்க. இதனால அவருடைய பலன்களை நீங்க யோசிச்சு பாருங்க சார். டாக்டரேட் இன் திஸ், நீங்க ஏன் இதுல டாக்டரேட் பண்ணக்கூடாது? அதை ஏன் நீங்க என்னுடைய கம்பெனியை நீங்க அது ஒரு சாம்பிளா நீங்க வச்சு செய்யக்கூடாது? நீங்க என்ன செய்யணும்னா அவர்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும், சார் இந்த மாதிரி ஒரு சாம்பிளுக்காக ஒரு ப்ராஜெக்ட் நாங்க பண்றோம், நீங்க ஏன் அதை கொடுக்க கூடாதுன்னு, நீங்க ஏன் அதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது? why don't you help me out in doing this? கண்டிப்பா சார். நீங்க சொன்ன கான்செப்ட் வந்து ரொம்ப அருமையான விஷயம் சார். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே சஸ்டைனபிலிட்டி பேஸ்ல நீங்க திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே வெளியில போகாம நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே உள்ளுக்குள்ளேயே கிடைக்கும் போது அந்த நெட் ஜீரோன்ற கான்செப்ட் ஈஸியா அப்ரோச் பண்ணிடலான்னு. இது இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த கான்செப்ட் எடுத்து ஒரு நம்ம டீம் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணி அதை நம்ம ஃபியூச்சர்ல எப்படி பண்ணலான்றதை கூட நம்ம உங்ககிட்ட பர்சனலா கூட நம்ம டிஸ்கஸ் பண்றோம் சார். பட் ஆனா இப்போ நீங்க சொன்ன கான்செப்டை வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து நம்ம கவர்மெண்ட் செக்டர்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருந்து, ஏன்னா அந்த எம்ப்ளாயிங்களுக்கு அவங்களுக்கே கோட்டர்ஸ் கொடுத்து அது மூலமாவே எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி போர்டு எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இபி கோட்டர்ஸ் இருக்கும், டெலிஃபோன்ஸ் கோட்டர்ஸ் இருக்கும். ஸோ எம்ப்ளாயிஸ்லாம் அங்கேயே இருந்துட்டு குடும்பமான அளவுக்கு அந்த இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனா இப்போ சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக இண்டஸ்ட்ரி நிறைய உள்ள வர அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான நீங்க சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட்ஸே வந்து அந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணும் பொழுது கம்பல்சரி இங்க வந்து ரெசிடென்ஷியல் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார். இந்த குவார்டர்ஸ் அது வந்து கான்செப்ட் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கு, இந்தியா ஃபுல்லா இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நான் சொல்றேன் அந்த எல்லாமே உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றது நீங்க அங்கேயே உள்ள இருந்ததுன்னா இதுல இன்னொரு பியூட்டி இருக்கு. அதாவது ஒரு 100 ஏக்கர்ல அவங்க வந்து எல்லாம் பண்ணும்போது ஒரு 30 ஏக்கர்ல வந்து நீங்க ஒரு சந்தன மரமோ தேக்கு மரமோ போட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 வருஷத்துல அந்த கம்பெனி லாஸ் ஆனா கூட
they can sell it and they can give compensation to all the employees. அவங்க செட்டில் ஆகலாம். நீங்க இதுல அதாவது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த வெறும் குவார்டர்ஸ் மட்டும் இல்ல சார் நான் சொல்ல வர்றது, முக்கியமா மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உள்ள இருக்கும் போது, இப்போ அந்த சோலார் சொன்னீங்க, அந்த பயோகேஸ் கான்செப்ட், நமக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாமே அங்கேயே ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம நெட் ஜீரோ கான்செப்டுக்கு வந்துடுறோம். அப்போ நம்மளே வந்து எக்ஸஸா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க வரலாம். தேங்க்யூ. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி மதிவாணன் சார். என்னுடைய கருத்து ஒண்ணு சொல்லிடுறேன். அதாவது இந்த மாதிரி தானே முன்னாடி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் மாதிரி நியூக்ளியர் வில்லேஜஸ் இருந்தது. அதாவது இப்போ சேட்டலைட் வில்லேஜ் ஆர் சேட்டலைட் சிட்டின்னு சொல்ற மாதிரி, இப்போ டவுன்ஷிப் மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒரு கம்யூனிட்டியா இருந்தது. அதெல்லாமே நாம வந்து அதை விரிவுபடுத்தி எல்லாமே எல்லோரும் எல்லா இடமும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து மாத்திட்டோம். திருப்பி மதிவாணன் சொல்றது பழைய நிலைமையை சொல்றீங்க. பட் அது நல்லதுதான். எப்பவுமே அந்த ஒரு குறிப்பிட்ட பீப்புள் ஒரு என்க்ளோஷருக்குள்ள இருந்து அவங்களுக்கு தேவையான என்ன வாழ்வாதார வசதிகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும்போது குற்றங்கள் குறையும், தேவைகள் குறையும். அத மாதிரி பொல்யூஷன் ஆர் இந்த இது எல்லாமே கட்டுக்குள் இருக்குங்கிறது நியாயமான ஒரு கருத்து தான். ஆமா சார், ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சிட்டிசன் குடிமகனுக்கு என்ன சார் கொடுக்கணும்? வேலை கொடுக்கணும், அவனுக்கு நிலம் கொடுக்கணும், வீடு கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். எல்லாமும் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னா இப்ப 60,000 குடும்பத்துக்கும் வந்து இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் அடக்கமாயிடுது. எல்லா கம்பெனியும் இதை வந்து பண்ணாக்கா 60,000 குடும்பத்துக்கும் எல்லாமும் கிடைச்சிருது. இப்ப நீங்க வந்து டாக்ஸ் எதுக்காக போடுவீங்க? ஒரு டாக்ஸ் ஃப்ரீயா இருக்க வேண்டிய நேஷன்ல டாக்ஸ் டெரரிசம் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இதுல இப்ப கவர்மெண்ட்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஆயிரக்கணக்கில் டெய்லி ஜனங்க வந்து அப்ளிகேஷன் எழுதிட்டு தாசில்தார் ஆபீஸ்ல கலெக்டர் ஆபீஸ்ல பயங்கர கிரௌட், ஏதாவது ஒரு பிரச்சனையோட வந்துட்டு இருக்காங்க. இப்ப நான் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன சார் பிரச்சனை? நான் விஓ ஆபீஸ் போகணும், தாசில்தார் ஆபீஸ் போகணும், கலெக்டர் ஆபீஸ் போகணும். சார் இதுல நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா 3 ஆபீஸுமே தேவையில்லை. எந்த ஆபீஸ் கவர்மெண்ட் சர்வீஸே தேவையில்லை டோட்டலா. இது ரொம்ப சிம்பிளா நடக்கிற ஒரு காரியம் சார். இது ஒரு சிம்பிளா, இது எனக்கு ஒண்ணும் இல்லை. அவரு நிலம் கொடுத்தாருன்னா, குத்தகை கொடுத்தாருன்னா போதும், நான் இது செஞ்சு காமிச்சிருவேன். ஆனா அவரு ரெஃப்யூஸ் பண்றாரு. ஏன்னா அவரு ரொம்ப அனுபவப்பட்டிருக்காரு, ஏகப்பட்ட நிலத்தை இழந்திருக்காரு. அதனால மிச்சம் இருக்கிறது அதை அப்ப கிளீனா சொல்லிட்டாரு சார். எவ்வளவு சமுதாயம் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க. அது சொல்றாரு, மிச்சம் இருக்கிற இந்த 7 ஏக்கர் கூட எனக்கு நீங்க விட்டு வைக்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு சார். நீங்க அவர்கிட்ட என்ன சார் சொல்லுவீங்க? எப்படி ஆயிடுச்சு பாருங்க நம்ம சமுதாயம். இது எல்லாருமே நீங்க வந்து உணரணும் சார். இதை வந்து சரி பண்ணும் சார். யாருமே வந்து எல்லாருமே இன்டிஃபரண்டா இருந்தா ஐ ஃபீல் வெரி சாரி. என்ன சொல்றதுன்னே எனக்கே தெரியல. சரி, நன்றி. தேங்க்யூ மதிவாணன், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் என் முருகேசன் திருநெல்வேலியில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் முருகேசன் ப்ளீஸ். சார் ஒரே ஒரு கேள்வி. எஸ். ஒரு குறிப்பிட்ட மரம் சார் சொன்னாரு கொஞ்சம் முந்தி 1 டன் நம்ம ஜட்ரோபா வந்து 1 டன் கார்பன் டை ஆக்சைட மண்ணுக்குள்ள போடுது, ரைட்டா? மண்ணுக்குள்ள அனுப்புது 1 டன். அப்சார்ப் பண்ணிருது. ஆமா, அப்சார்ப் பண்ணுது. பேரு கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன் அது பேரு. பண்ணுது. இது 1 டன் இதை 1 ஹெக்டேர்ல 1 டன்னை வந்து மண்ணுக்குள்ள அனுப்புது. ஒரு பர்டிகுலர் பிளான்ட் 7.2 டன் மண்ணுக்குள்ள அனுப்புது. ஒரு பர்டிகுலர் பிளான்ட் வந்து 7.2 டன் அனுப்புது. எப்பேற்பட்ட பேரன் லேண்ட்லயும் அந்த இது வருது, எப்பேற்பட்ட பேரன் லேண்ட்லயும் ட்ரை லேண்ட்ல வருது. அது ஒரு லெகிமினஸாவும் இருக்கு. ஏறதால லெகிமினஸ்னால ரூட் நாடிஸ்ல என் கண்டனையும் மண்ணுக்குள்ள போடுது, சரியா? அப்பேற்பட்ட மரத்தை வந்து நாங்களாம் அந்த மரத்தடியில படுத்து தூங்கியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் மூச்செல்லாம் முட்டெல்லாம் ஒன்று கழிஞ்சு நடல. அந்த மரத்தோட பார்ட்ஸை எங்க ஆடெல்லாம் சாப்பிட்டுருக்க, நல்ல குட்டியெல்லாம் நிறைய தான் போட்டுச்சு. அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல்ல வந்து இவ்வளவு 7.5 டன் வருதுன்னு இருக்கு. அந்த நீங்க படிக்கிறதுல கடைசி லைன் நினைக்கிறேன், ரைட்டா? அதாவது கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன் இருக்கிறதே நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு சொல்றோம்னா, அது வந்து பொசாபி சீமக்கருவேலைன்னு சொல்லி இப்ப எல்லா சினிமாவிலையும் சீமக்கருவேலைங்கிறது ஆளை கொன்று அப்படி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சீமக்கருவேலை இதெல்லாம் சரியா? சீமக்கருவேலை அதெல்லாம் ரொம்ப இதா தப்பா கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்களோ எதுவும் தெரியல. அந்த மரத்தை புடுங்கணுங்கிறாங்க. இப்ப நீங்க
தஞ்சாவூர்ல இருந்து ராம்நாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அந்த கடற்கரையில இருக்கிற ஒரே வெஜிடேஷன் அதுதான், சாயில் கவரே. எரோஷனையும் கட்டுப்படுத்துன்னு சொல்றாங்க, ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. இதை பத்தி அண்ணாநிஸ்ல ஏதாவது ஒர்க் இருக்கான்னு தெரியல. அதாவது இப்போ புரோசாபீஸ் வந்து உண்மையிலேயே கெடுதலா, அதை மட்டும் சொல்லுங்க. உண்மையிலேயே கெடுதலா, பரவாயில்லையா, ஏதாவது ஒர்க் நடந்திருக்கா? இந்த 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 இதை அப்சைட் கொடுத்துருக்கேன் சாருக்கு. ஜஸ்ட் ஒரு கேள்விதான், வேற ஒன்றும் இல்லை சார். இது ஆக்சுவலா அந்த இதுல நான் ஒன்றும் ரிசர்ச்க்கு போகல சார். நான் அது அப்டேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இதை கன்வே பண்றேன் சார். சரி சார், ரைட். ஏன்னா நான் ஜஸ்ட் தப்பான ஃபார் மெசேஜ் இன்ஃபர்மேஷன். இல்ல, கரெக்ட் சார். ஏன்னா எனக்கு இப்போ வந்து நீங்க கொடுத்தது ஒரு இன்புட்டா இருக்கு. அதை நான் ஒர்க் பண்ணிட்டு அதை நான் ஃபர்தரா இந்த ஜோ சார் மூலமா உங்களுக்கு நான் அதை கம்யூனிகேட் பண்றேன் சார். நான் இது ஏன்னா கோர்ட்ல சொல்றாங்க எதுனாலும் ஒரு புரோசாபிஸ்ங்கிறது ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு, சரியா? இதுக்கு வந்து எல்லா சினிமாலையும் புரோசாபிஸ் பண்ணாதான் ஒரு கைதட்டு வருது, சரியா? அந்த செடியில தான் எங்க ஆடு தின்று இருக்கு, அந்த பார்ட்ஸ் தின்று இருக்கு. அந்த இதுக்குள்ள காவலுக்கு மரத்துல படுத்து தூங்கிருக்கோம், சின்ன பிள்ளை சாக்கு விரிச்சு படுத்து தூங்கிருக்கோம். எங்க எங்க ரிலேட்டிவ் எல்லாம் காட்டு பண்ணி வராம காவல் இருப்பாங்க, சரியா? நிறைய விஷயங்களுக்கு அந்த அந்த இலையை வந்து ஆடு கொஞ்சம் சாப்பிடும், ரொம்ப சாப்பிடாது. அத இப்ப வந்து இந்த தூத்துக்குடி கிட்ட ஒரு ஊரு வந்து ஜெகவீர பாண்டியபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு 15 வருஷம் முன்னால பண்ண பிராக்டிஸ் எப்படின்னா, அவங்க வந்து அவங்களால விவசாயம் பண்ண முடியாத பேரனா போடுறது கூட புரோசாபிஸ விட்டுறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு அதை வந்து கறிக்கு கொடுத்துறாங்க. அந்த கறியில தான் பயோசார்கால் வருது. நீங்க பயோன்னு சொல்ற பயோசார்கால் அதுலதான் எடுக்கிறாங்க, ரைட்டா? அதை வந்து விட்டுட்டு அவங்களே வந்து வெட்டி எடுத்துட்டு போயிடுவான். அவனே துட்டை கொடுத்து வந்து அவனே எரிச்சு எடுத்துட்டு போயிடுவான். அதுல சோளம் போடுவாங்க. சோளம் வந்து பொதுவா நியூட்ரிஷன் நிறைய வேணும். அந்த சோளம் ஒண்ணு போடாமையே நல்லா வரும், ரைட்டா? எதுக்கு சொன்னா, நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் வாயை மூடிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. தேவையில்லாம இப்ப ஜோ வந்து ஒருத்தர் மோசம்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் மோசம்ன்றான். ஜோ மோசம் சொன்னதான் நம்ம நல்லவனா இருக்கணுங்க மாதிரி ஆயிரும். அல்ல முருகேசன் மோசம் சொல்லிட்டாதான் அது மாதிரி ஒரு சின்ன இது. ஏன்னா டிஎன்ஏல அது பதிலே சொல்லல. நீங்க இந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் செடியெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, அதனால சொல்றேன். சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்ஸ் சார். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் கன்வே பண்றேன் சார். தேங்க்யூ டாக்டர் முருகேசன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. நீங்க சொன்ன பிரச்சனை வர ஆரம்பிச்சது ஒரு கோர்ட் ஆர்டரை தொடர்ந்து தான் அந்த பிரச்சனை வந்தது. அந்த புரோசாபிஸ் ட்ரீஸ் எல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சிகள் எல்லாம் கட்டளையிட்டு அது தமிழகத்துல நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு ஒர்க்காகவே கொடுத்திருந்தாங்க. எங்கேயுமே புரோசாபிஸ் ஜூலிஃப்ளோரா காணப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. சோ அது எந்த இன்புட்டை வச்சு கோர்ட்ல அந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அதற்கு எதிரான கருத்துக்களும் நிறைய இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல 8.5 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அந்த சமயத்துல அந்த விவசாயிகளுக்கு அல்லது அங்குள்ள மக்களுக்கு வாழ்வாதாரம் வந்து புரோசாபிஸ் தான், காட்டுக்கருவேல் என்று சொல்லுவாங்க. அது வந்து அது நீங்க சார் டாக்டர் முருகேசன் சொன்ன மாதிரி ஆடுகளுக்கு அது ஒரு நல்ல தீவனமா இருந்தது. அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒருக்கா அந்த மரத்தை அந்த 1 ஏக்கர் காடு, அது வெறும் காடா தான் இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை அதை வந்து வெட்டி மூட்டம் போட்டு கரியாக்கி அந்த காலத்துல பெங்களூருக்கு அனுப்புவாங்க. சோ கோக் அப்படிங்கிற பேர்ல அது போகும். கோக், அதுதான் கோக். இப்போ அதை பயோசார் அப்படின்னு நாம சொல்றோம். சோ அன்னைக்குள்ள பேரு, அதோட பேரு கோக். சோ அது வந்து நல்ல ஒரு எரிபொருளாக இப்போ இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு ரொம்ப பயன்பட்டு இந்த ஃபேக்டரிஸ்ல எல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அது வந்து ஒரு நல்ல ரெமுனரேட்டிவாகவும் இருந்தது. ஒரு தடவை ஒரு வருஷத்துல அல்லது 2 வருஷத்துல ஒரு தடவை அதை கட் பண்ணாங்கன்னா 1 ஏக்கர்ல 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். எப்போ கெசட்டட் ஆபீசருக்கு சம்பளம் 1500 ரூபாய் இருக்கும்போது அந்த டைம்ல அது வந்து 1 ஏக்கர்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தது. சோ அந்த அளவுக்கு அதுல வருமானம் இருந்தது. அப்கோர்ஸ் அதுல பல குற்றச்சாட்டுகள் என்ன சொன்னாங்கன்னா, புரோசாபிஸ் இருந்ததுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாய்ஸ்சரை டிப்ளீட் பண்ணிருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அது கூட கோர்ட்டுக்கு அது ஒரு அடித்தளமா இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிந்த ஒரு நாலேஜ் படியோ அல்லது நான் விசாரித்த வரையில் ஆராய்ச்சி நிலையங்கள்ல இருந்து வந்த தகவலின் அடிப்படையில அப்படி ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் எங்கேயுமே கிடையாது. புரோசாபிஸ் வந்து அட்மாஸ்பியரிக்
இது மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிருது, மற்ற பயிர்கள் வராம தடுத்துருதுன்னு சொல்லி எந்த ஒரு ஆராய்ச்சி முடிவுகளும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. புரோசாபீஸ் ஆகுது வெயில் வந்தா பூக்காது, புரோசாபீஸ் வெயில் வந்தா பூக்காது, காய்க்காது. ஆனா ஆவாரஞ்செடின்னு ஒண்ணு இருக்கு, எந்த வறட்சிலையும் பூத்துக்கிட்டு இருக்கும், காய்க்கும். அப்பனா அதையும் அழிக்கணும்ல, அதுவும் தண்ணி எங்க இருந்தோ எடுக்குது இல்ல. நீங்க ஆவாரம் பூத்து இருக்க சாகாறு உண்டாகும்பாங்க, அப்பனா ஆவாரஞ்செடியும் அழிக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் போடணும். ஆவாரஞ்செடி வந்து தண்ணியை எடுக்குது, காத்துல தண்ணி எல்லாம் உறிஞ்சுது. இல்லாட்டி எப்படி எந்த வறட்சியிலும் பூக்கும்? புரோசாபீஸ் பூக்காது. எந்த மரமும் எந்த செடியும் கடுமையான வறட்சியில நீங்களாம் உடங்குடி பக்கம் பார்த்திருப்பீங்க, பனைமரம் வாடுற அளவுக்கு உள்ள இதை வந்து இதாகும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன், இப்படியே போச்சுன்னா நீங்க ஆடு மாடு வளர்க்க கூடாதுன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரலாம், பேடி போடக்கூடாதுன்னு வரலாம். ஏன்னா ரெண்டுலயும் மீத்தேன் வந்து எக்ஸஸா போகுது. ஆடு மாடு சாணியில தான் மீத்தேன் வருது. அப்படின்னா நாளைக்கே ஒரு நாடு சொல்லும், நீங்க இந்தியாவுல நெல் வளர்க்க கூடாது, ஆடு மாடு வளர்க்கக்கூடாது, எல்லாம் பதிவு போங்கடா, எல்லாம் கொண்டு சாப்பிடுங்கடான்னு வரும். இதுதான் ஒரு இது. அதாவது எவ்ரிதிங் ஹேஸ் ஒன் இன்னர் மீனிங். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாம நல்லதே நினைப்போம். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. நெல் வந்து அதிக அளவுல கார்பன் எமிஷன் பண்ணுது அப்படிங்கிற, கால்நடைகளும் அதிக அளவுல கார்பன் எமிஷன் பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்குது. வரும் அந்த பிரச்சனைகள் வரும்போது நாம அதை எதிர்கொள்வோம், பார்ப்போம். அப்புறம் டாக்டர் தியாகுக்கு என்னுடைய இன்னொரு நேரடியான கேள்வி, அதாவது கார்பன் எமிஷன் வந்து பப்ளிக் அல்லது மக்களை போட்டு நாம இவ்வளவு கட்டாயப்படுத்தி இவ்வளவு தகவல்களை கொடுத்து நீங்க இதை செய்யணும் அப்படின்னு எல்லாம் நாம சொல்றோம் அல்லது அரசுகள் சொல்கின்றன. ஆனால் அரசுகள் இப்போ வந்து வார் நடக்குது. இப்போ நீங்க பார்த்தா ஒரு கடந்த 2 வருஷமா போர் தான் நடந்துகிட்டே இருக்குது. அதுல இல்லாத கார்பன் எமிஷனா? அதே போல ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துகிட்டே இருக்குது, அதுல இல்லாத கார்பன் எமிஷனா? சோ நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் எல்லா இடமும் நடக்குது, நியூக்ளியர் டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்குது. இது உலகத்தையே உலுக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் அரசுகளுக்கு அல்லது நாடுகளுக்கு பெரிதாக தெரியவில்லை. சாமானிய ஏழை விவசாயிகளை கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்குது. அப்கோர்ஸ் அது ஒரு நல்ல எண்ணத்துல நடக்குதுன்னு சொல்லி நாம எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் கூட அதுல உள்ள இப்போ பாத்தீங்கன்னா நிறைய, அதாவது இன்னோவேட்டிவ் ஃபார்மர்ஸ் அல்லது நல்ல தொண்டு உள்ளம் கொண்ட விவசாயிகள் நிறைய பேர் வந்து இந்த எண்ணத்துல வந்திருக்காங்க. இப்போ எனக்கு தெரிய, நான் கொச்சின் போயிருக்கும் போது அங்க 1-2 இடங்கள்ல பார்த்தேன், ஆக்சிஜன் பார்க், பேம்பு பார்க் அப்படின்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதுல போய் அதுலயே ஒரு இந்த டிஃபன் சென்டர் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் எதையாவது வச்சுக்கிறாங்க ரோட் சைட்ல. ஸோ அந்த மோட்டல்ஸ் நீ சொல்றோம் இல்லையா, அந்த வகையில அங்க வந்து எல்லாரும் போய் இருந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வர்றாங்க. ஒரு சில நாடுகள்ல அல்லது ஒரு சில இடங்கள்ல இதை வந்து பிசினஸா கூட பண்றதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தென் நம்முடைய நிகழ்ச்சியில கூட ஒரு பேராசிரியர் ஒருத்தர் பேம்பு பத்தி எடுத்துட்டு இருக்கும் போது, பேம்பு பார்க்ஸ் பத்தி சொல்லும் போது இந்த பிசினஸ் எல்லாம் பத்தி சொன்னாங்க. சோ இது வந்து நிறைய மக்களுக்கு இப்போ டாக்டர் பாரதி எஸ் டாக்டர் பாரதி ஒரு தடவை சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் வந்திருக்கு. நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். நம்ம எதிர்மறையா இருக்கிறதோட நேர்மறையா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அவேர்னஸ், இண்டஸ்ட்ரியில அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது பண்ணும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம் சார். கண்டிப்பா. நம்ம நெட் ஜீரோன்றது பை வேர்ட்ல தான் இருக்கு, அதுக்கான இனிஷியேட்டிவே வந்து பெரிய சேலஞ்சா தான் சார் இருக்கு. நம்ம இந்த கான்செப்ட போய் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேக்குறாங்க, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட், எல்லாமே வந்து மானிட்டைசேஷன் பெனிஃபிட்டை தான் எதிர்பார்க்கறாங்க. இதை தாண்டி இவ்வளவு இருக்குன்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் உணர வைக்கணும். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் வந்து ரிட்டையர்ட் பேங்க் ஆபீசர் ஃப்ரம் திருநெல்வேலி. சார் பொன்ராஜ் சார் ப்ளீஸ். பஸ் நிறைய நல்ல டாபிக் தான். பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் டிக்டேட் பண்றாங்க. கேக்குதா சார்? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் டிக்டேட். இப்போ சிஓபியும் நடந்தது இல்லையா, பாரிஸ் நினைக்கிறேன் அது நடந்தது. அங்கெல்லாம் யாரும், அப்கோர்ஸ் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி 2050 70 70க்குள்ள எங்களால் பணம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக ஏதாவது டிஎஃபாரஸ்டேஷன், ஃபாரஸ்ட்லாம் வளர்க்கறதில்ல.
இப்போ யாராவது ஃபார்மர்ஸ் வளர்த்தாங்க, அவங்களுக்கு என்ன நீங்கள் சொன்னீங்க, அவங்களுக்கு கார்பன் கிரெடிட் கிடைக்குதா? அது எந்த ஃபார்மருக்கு எந்த கிரெடிட் கொடுக்குறாங்க? ஒன்றுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் நான் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன், இண்டூவில் இந்த சோலார் பேனலு ஃபேக்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கு இல்லையா கோயம்புத்தூரில், அவங்களுக்கு இப்போ அந்த சோலார் பேனலில் ஜென்ரேட் ஆகிற இது ஃப்ரீயாக அவங்களுக்கு கொடுக்குறது போல ஒரு யூனிட்டுக்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாங்கண்ணா கவர்மெண்ட் டிஎன்இபி. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது கூட பண்ணக்கூடாது, அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரினியூவல் எனர்ஜி பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ நம்ம போனால் கூட நம்ம லிங்க்கு கிரெடிட் ஐ மீன் கிரிட்டில் கொண்டு போகணுமாங்க, அதுக்கு இதை சார்ஜ் கொண்டு வரணுங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் குறைச்சா ப்ராபப்ளி பீப்புள் வில் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, விண்ட் பவரோ சோலார் பவரோ போகலாம். அதுக்கெல்லாம் இன்னும் கூட நிறைய த்ரஸ்ட் கொடுத்தா ப்ராபப்ளி நமக்கு நல்லது தான் நினைக்கிறேன். இதான் என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ டாக்டர் தியாகு அண்ட் அதர். நிறைய பேர் நல்லா பேசுனாங்க. வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ பர்ராஜ் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. இறுதியாக டாக்டர் தியாகு அவர்களது இறுதி கருத்து தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் ரஞ்சன் பால் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்றாரு நினைக்கிறேன் சார். ஓகே, ரஞ்சன் பால் சார் ப்ளீஸ் நீங்க உங்க கருத்தை தெரிவிக்கலாம். I am more interested in tree planting activity in wherever I do landscaping or any development activity. இதில் என்ன பண்ண, நான் திருச்செந்தூர் பக்கத்தில் வந்து ஒரு இடத்துக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணும்போது அங்கே வந்து வாட்டர் வந்து ரொம்ப சலினிட்டி ரொம்ப ஹையாக இருந்துச்சு. நான் எல்லா ட்ரீயும் ட்ரை பண்ணேன், எல்லா ட்ரீயும் கருகி போச்சு, ஒன்று ட்ரீ கூட எஸ்டாப்ளிஷ் ஆகலை. தென் நான் ஃபைனலாக என்ன பண்ணேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு 2 கோனோகார்பஸ்ன்னு ஒரு ட்ரீயை வச்சேன் சார். அந்த 2 ட்ரீயும் வந்து வேகமாக வளர்ந்து ரொம்ப ஜோராக வந்துருச்சு. அந்த ட்ரீயை நான் வந்து துபாய் போயிருந்த போது ஐ ஹவ் சீன் தோஸ் ட்ரீஸ் இந்த ஹைவே ஆஃப் தி UAEல பார்த்தேன். ஆனால் அப்போ எனக்கு அந்த ட்ரீயை பற்றி ரொம்ப தெரியல. இந்த ட்ரீயை நான் யூஸ் பண்ண பிறகு என்னாச்சு, திடீர்னு இந்த யூடியூபருங்கெல்லாம் இருக்கிற வேலை பத்தாதுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோனோகார்பஸ் வந்து கேன்சரை உண்டாக்குது, வீசிங்கை ட்ரிகர் பண்ணுது, வாட்டரை டிப்ளீட் பண்ணுது அப்படின்னு கிளப்பி விட்டு அண்டு இது பெரிய பிரச்சனையாக்குனாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், ஃபாரஸ்ட் காலேஜ் மேட்டுப்பாளையத்தை கேட்டேன். அவங்க வந்து நாங்கள் இன்னும் அதுக்கு எதுவும் ஸ்டடிலாம் பண்ணலைன்னு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, தே பேண்ட் கோனோகார்பஸ் ஃபியூ மந்த்ஸ் பேக். என்னுடைய ஒப்பீனியன் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஏதோ அவசர கதியில் இதை பேன் பண்ணிட்டாங்களோ, இதை விட ஹார்ம்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அட்டாமிக் எனர்ஜியை வேடிக்கை பார்க்குறோம், தெர்மல் ஸ்டேஷனை வேடிக்கை பார்க்குறோம், ஃபர்டிலைசர் பிளான்ட்டை வேடிக்கை பார்க்குறோம், சோமனி அசாடஸாக இருக்கக்கூடிய நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டுக்காமல் குடிக்கிறோம், நம்ம சாப்பிட்ற பிராய்லர் சிக்கனில் இருக்கிற ஸ்டீராய்டெல்லாம் கண்டுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வாயில்லாத மரத்தை போட்டு பழிய போட்டு அதை பேன் பண்ணிட்டு அவசரப்பட்டுட்டோமோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் என்கரேஜிங் கோனோகார்பஸ். எந்த மரமே வராத இடத்துல அந்த மரம் வந்து ஒரு கிரீன் கவரை கொடுத்துருக்குறோம். இதை வந்து என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ரிட்டையர்ட் ஆன ஆளுங்கள்லாம் போய் கவர்மெண்ட் கிட்ட பேச முடியாது. உங்களை மாதிரி சயின்டிஸ்டுங்க கொஞ்சம் அதை மைண்ட் அப்ளை பண்ணி கேட்டிங்கன்னா இது அவசரப்பட்டுட்டாங்களோன்னு யோசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் இத கன்சிடர் பண்ணணும்னு மை ரிக்வெஸ்ட். கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து 2 இன்புட் எனக்கு கிடைச்சிருக்கு. 2துலயுமே நான் ஒர்க் பண்றேன் சார். ஒர்க் பண்ணிட்டு நான் ஒன் செகண்ட் நம்ம ஜோ சார்ட்ட கன்வே பண்ணிட்டு என்னால என்னென்னலாம் சப்மிட் பண்ண முடியுமோ சப்மிட் பண்றதுக்கு எங்க டீம் மூலமா நாங்க ஒர்க் பண்றோம் சார். நான் இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் கேட்கணும். ஏன்னா அட்லீஸ்ட் லெட் மீ பி கன்வின்ஸ்டு. ஏன்னா ஒரு இவரெல்லாம் வந்து கேன்சரே வருதுன்னாரு. அவர் என்கிட்ட கோபம் கூட பட்டாரு. எனக்கு என்னன்னா சார், இந்த கோவிட் வந்தபோது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், டப்புன்னு வவால் தான் ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு வாயில்லாத வவால் மேல தூக்கி போட்டு இப்போ என்ன பண்றோம், கோனோகார்பஸ் வந்து வீசிங்க ட்ரிகர் பண்ணுதுன்றோம். நம்ம பண்ற பொல்யூஷன்ல இருக்கிற வீசிங்க உடைய அந்த கோனோகார்பஸ் பண்ணிட போகுது. இதெல்லாம் வந்து நம்மளால சாதிக்க முடியாததை எவன் ஏமாந்தவனா அவன் மேல தூக்கி பழிய போடுற மாதிரி இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். சயின்டிஸ்ட் லைக் யூ
கொஞ்சம் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணீங்கன்னா நல்லா ஓகே இருக்கும்னு சார். தோணுது. அதாவது என்ன பாராமீட்டர்ஸ் இருக்குன்றது நம்ம சென்சார்ஸ் ப்ளீஸ் மூலமா அது ப்ளீஸ் சரி அட்லீஸ்ட் பண்றோம் சார். இஃப் இட் இஸ் ட்ரூ ஐ எம் ரெடி டு அக்செப்ட். இஃப் இட் ஓகே இஸ் சார். ட்ரூ ஐ எம் ரெடி டு ஓகே அக்செப்ட் ஓகே சார். அண்ட் ஓகே அக்செப்ட் மை ராங் டூயிங் அண்ட் ரெடி டு ரிமூவ் த ட்ரீ ஆல்சோ. ஓகே ஓகே சார். ஓகே தேங்க்யூ சார். ஸோ மச். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி திரு ரஞ்சன் பால் சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இறுதி கருத்து தெரிவிக்குமாறு திரு டாக்டர் தியாகு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் சார். இங்க எல்லாமே மிகப்பெரிய ஆளுமைகள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுல எனக்கு நிறைய இன்புட் கிடைச்சிருக்கு. ஸோ அது நியூ ரிசர்ச் ஏரியாஸ்க்குலாம் வந்து இப்போ வந்து ஒரு டாபிக்ஸ் மாதிரி இப்போ கிடைச்சிருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சார். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க இன்னும் கண்டினியூஸா பண்ணணும் சார் இந்த ஃபார்ம் கேஜெட்ஸ் ஃபோரம் மூலமா. ஏன்னா என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதெல்லாம் இதை பார்க்கும்போது மற்றவருக்கு தெரியும். இது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா, இன்னும் நம்ம மெம்பர்ஸை வந்து இது மாதிரி அட்டன் பண்ண வைக்கணும் சார். அதுதான் வந்து நம்மளுடைய மேஜர் இது. ஏன்னா இது ரீச் பண்ண வைக்கணும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு ஓரமாக ஹைட் ஆகி நின்றக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் அடுத்த ஸ்டெப்பு டிஜிட்டல் மோட்ல என்னென்னலாம் எடுத்துட்டு போகணுமோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி கூட பண்ணிட்டு அது பண்ணால் இன்னும் நல்லா ரீச் ஆகும் சார். ஏன்னா இன்னைக்கு இப்போ நாம பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 மெம்பர்ஸ் நான் இப்போ மீட் பண்ணேன். 15 மெம்பர்ஸும் அவங்கவுங்களோட துறையில மிகப்பெரிய ஆளுமைகளா இருக்காங்க. ஸோ அந்த ஆளுமைகளுடைய நாலேஜ் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும் சார். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நீங்க தான் வந்து ஒரு பேக் போன் மாதிரி தான். நீங்க கொடுக்குற இன்புட் தான் வச்சுட்டு நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அதை ஒர்க் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த ஃபாரம்ல இணைஞ்சதுக்கு ரொம்ப எப்படி சொல்ல வருதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மன நிறைவா இருக்கு சார். இன்னைக்கு உங்க கூட உரையாடினது. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், மிக்க நன்றி. தேங்க்யூ சார். இதுவரை தொழில் புரட்சியும் காலநிலை மாற்றமும், அதாவது மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் தொடர்பான தகவல்கள் வழங்கி கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஜி தியாகு, சஸ்டைனபிலிட்டி சயின்டிஸ்ட், நியூபி டெக்னாலஜிஸ், சென்னை. இன்றைய நிகழ்ச்சி அருமையான அற்புதமான நிகழ்ச்சி. இந்த தொழில் புரட்சி எவ்வாறு காலநிலையை மாற்றியுள்ளது, அதனால் உள்ள பிரச்சனைகள் என்ன, அதை எதிர்கொள்வது எவ்வாறு போன்ற தகவல்கள் பரிமாறப்பட்டன. இன்றைய நிகழ்ச்சி நமக்கு சிறப்பாக வழங்கியமைக்கு டாக்டர் தியாகு அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்டு பல தகவல்கள் அனைவரையும் சென்று சேர உதவினார்கள். அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார்.